அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க பவி. அன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் வந்து இந்த கேபின்னு சொல்லுவாங்க. கேபின்னு சொன்னாலே சிங்கம்னு சொல்லுவாங்க கிளிநொச்சியில். ஜோக் அடிக்கிற சீரியஸாக வந்து என்னென்னு சொன்னால் கடையெல்லாம் பூட்டிட்டு சவல் பிரியாணி சாப்பிடுவோன்னு வந்து நாங்கள் இது என் ஃப்ரெண்ட் வினோம் வீடியோ எடுக்கிறது ஜது. இப்போ நாங்கள் என்னென்னா ஆர்டர் கொடுக்க போகிறோம். நாங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆர்டர் கொடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சாப்பிட்றீங்க? ஆனால் வாங்கி தரப்போ அவன் தான் அவன் தான் வாங்கி தரப்போம். சவல் மிக்ஸ் இருக்குண்ணா. அண்ணா சவல் மிக்ஸில் 2%. இப்போ என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கைகள் என்ன மாதிரி போய்க்கு வந்தது? உண்மை என்னைய வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தாங்கன்னா புலம்புவாங்க. எனக்கு தெரியும். அப்போலேருந்து நொட்டி கொண்டு கேட்க தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் பிள்ளைகளெல்லாம் என் பிள்ளைய ஒன்று நேசரி, இன்னொன்று தரதேரா சுற்றி கஞ்சி அடிச்சு கொண்டு வாழ்க்கை கஷ்டத்தில் போகுது. அதான் பெரிய வசதியானால் அவர் இந்த கார்லாம் வந்து நாங்கள் போய் இந்த காரை காட்டுறோம். போயிருக்காங்க நடிப்பார். அப்படி நான் பார்த்துலேன்னு சொல்லி ரேசிலாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இல்லை நான் சேரில் தான் இருக்கேன். இங்கே பார்த்து காட்டுங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் இருக்குது. விரும்புகிறவங்க வந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நாங்களும் இவரும் ஒரு நாள் எண்ணினோம். மொத்தம் அவ்வளோ வருது. எவ்வளோ வந்து 1,44,00,000. 3 லட்சத்துக்கு தான் வந்து 3 லட்சம் ரூபா காசு. 3 லட்சத்துக்கான மெனு கார்டு இது. 3 லட்சம் கொண்டு வந்து. ஆனால் அவங்க 2 பேரும் 5 பைசாக்கும் பிரியோசனம். அம்மா சோறு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்றால் கிளிநொச்சியில் இருக்கிறவங்களும் சரி, வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க சரி, இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் 2-3 தடவை வந்தாங்க. நான் வீடியோ எடுக்க கிடைக்கல. இன்றைக்கு கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னா வந்தது. வெயிட் பண்ணி நடக்குது எல்லாத்தையும் பாருங்கள். வணக்கம். அப்போ என்னத்துக்கு இங்கே வந்திருக்கீங்க எல்லாரும்? இங்கே குளிக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள், கிங் ஆஃப் கிளிநொச்சி, கிளிநொச்சியோட சிங்கம் கேபின்னு சொல்லுவாங்க. எப்படி அடிச்சிருக்காங்க என்னடா? அப்போ என்ன மாதிரி வாழ்க்கையில் எப்படி போகுது? ஏன்டா அப்படி வைக்கப்படுற? சரி, பள்ளிக்கு போனியா அன்றைக்கு? சரி சரி. அல்லாஹு அக்பர். என்ன ரீசன் சொன்னா, நாங்கள் இதில் இருக்கிற இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம். அவர் ஃப்ரீயாக டெலிவரி. அவர் தான் எங்களுக்கு பே பண்ண போகிறார். இவர் இவர் வந்து இப்போ எத்தனை நாள் அப்புறம் 4 நாள் ஆகும். 4 நாளாக இவர் தான் சாப்பிட்றோம். 4 நாளில் இவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு எங்களுக்கு. அப்போ நேற்றும் சவல் சாப்பிட வந்து நாங்கள். ஆனால் வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்கல. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றும் வந்து நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டு கேட்க வீடியோ எடுத்தது. ஆனால் சரியாக செட் ஆகலை. ஏனென்றால் அந்த வீடியோஸ் கொஞ்சம் கிளியர்லாம் போயிடுச்சு. அப்போ வெயிட் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறோம். சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா டன். என்ன செய்றீங்க? கிளிப்பான். அது பார்த்தா தெரியுது. அடி அப்படியே என்ன கத்திய? அடே பாவமணி. என்ன யார் பிடிச்சான்னு கண்டுபிடிக்கணுமா? கண் மூடுங்கண்ணா. எது வேண்ட? சரி சரி சரி. கண்ணை மூடுங்க நீங்கள்.
இல்லை 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 கண்ணை மூடுங்க சரி ஸோ என்ன எப்படி கண்டுபிடிச்ச நீ குளிச்சிங்களா காலையில் என்னடா காணல ரைஸு ஷவல் காணலி ஷவல் ஏன்னா ஷவல் போடுறதுக்குரிய சீட் வந்துட்டு அதை வழியாக தண்ணியெலாம் தெளித்து இதாக்குங்களே நாங்கள் சோடாவையும் தெளிப்போம் தண்ணியும் தெளிப்போம் தெளிடா ஆ தட்டுங்க 2 தட்டு இப்போ இதோடைய சவலும் வரும் இல்லை சவலுக்கு மேலே சாப்பாடு வரும் இந்த பாருங்க சவல் வருது வாவ் என்ன இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு ஆனால் பாதி முட்டை தான் இல்லை இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு சாப்பிட சொல்லுங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் எடுங்க நான் சாப்பிட்றேன் எப்படி இருக்கு என்ன இப்படி சொன்னால் எப்படி வீடியோ பார்க்குற வருவாங்க இங்கே இங்கே பாருங்க இது பீஃப் தெரியாது ஒரு மாதிரி எல்லாம் சாப்பிட்டு முடியுது ப்ரோ என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கா அப்போ நம்பி இங்கே வரலாமா காசோட தான் எல்லாம் வருவாங்க நம்பி வந்து சாப்பிடலாம்னு கேட்குது சாப்பாடுமே நல்லா இருக்குது என்னால் அதிகமாக சாப்பிட முடியல 2% தான் எடுத்துனாங்க ஆனால் 3 பேருக்கே கூட அப்போ நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட பதிவுகளை போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஜூலி கட்டிட்டு போவோம்